வணக்கம். இது தமிழ்விண்ணின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மீளெழுச்சிக்காக $1 பில்லியன் ஒதுக்கீடு. மத்திய கிழக்கு முழுவதையும் கைப்பற்றி இஸ்ரேலை முற்றிலுமாக அழிக்கும் ஈரானின் திட்டம் ட்ரம்ப் அம்பலப்படுத்தும் தகவல். திடீரென கைகோர்த்த பிரதான கட்சிகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழங்கிய செய்தி. மத்திய கிழக்கு நெருக்கடி, இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் கடும் வீழ்ச்சி. கார்த்தீவில் அமெரிக்கா தாக்குதல், ஈரான் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் திருகோணமலை தீயணைப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உட்பட 2 கைது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர், மற்றும் ஒரு பெருந்தகை வருமானத்தை இழக்கும் இலங்கை. இலங்கையில் தங்க விலையில் பதிவாகியுள்ள நிலவரம், சர்வதேச சந்தையில் தலைகீழ் மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செயல்பாட்டு மற்றும் நிதி நிலையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் சுமார் $1 பில்லியன் ஆரம்ப கட்டமாக ஒதுக்கியுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிறுவனத்தை நாட்டின் தேசிய விமான சேவையாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. நிறுவனத்தின் செயல்பாட்டு மற்றும் நிதி நிலையை மேம்படுத்த முகாமைத்துவத்தினால் 3 ஆண்டு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் சுமார் $1 பில்லியன் ஆரம்ப கட்டமாக ஒதுக்கியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பெரும் நிதிச்சுமையாக இருந்துள்ளது என்பதை நாங்கள் ஏற்கின்றோம். இருப்பினும் ஒரு தீவு நாடாக நமக்கு சொந்தமான தேசிய விமான சேவை அவசியம் என்பதுதான் எமது கொள்கை. எதிர்காலத்தில் நிதி மற்றும் செயல்பாட்டு ரீதியான ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய முதலீட்டு பங்குதாரர்களை இணைத்துக் கொள்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. எனினும் விமான சேவையின் தேசிய அடையாளத்தையும் வர்த்தக நாமத்தையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. சில நாடுகளுக்கு நேரடி விமான பயணங்களை வழங்கும் ஒரே நிறுவனம் இதுவாகும். சுற்றுலாத்துறைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த நேரடி இணைப்பு மிகவும் அவசியமாகும். உலகளாவிய ரீதியில் விமான நிலையங்களில் எமக்கு கிடைத்துள்ள லேண்டிங் ஸ்லாட்கள் ஒரு மூலோபாய சொத்தாகும். இவற்றை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் தேசிய விமான சேவையின் பலத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் விரும்புகின்றது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு திட்டங்கள் மூலம் நிறுவனத்தின் செயல்பாட்டு திறனை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். இந்த திட்டம் பலன் தராவிடின் அரசாங்கம் தனது அணுகுமுறையை மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் தான் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஒப்பந்தத்தை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். ட்ரூத் சமூக வலைதளத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்துடன் போலி செய்தி ஊடகங்கள் அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டது என்பதை பற்றி செய்தி வெளியிடுவதை வெறுக்கின்றன. ஈரான் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டு ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகின்றது, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஒப்பந்தத்தை அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கு முழுவதையும் கைப்பற்றி இஸ்ரேலை முற்றிலுமாக அழிக்க ஈரான் திட்டமிட்டிருந்தது. ஈரானை போலவே அந்த திட்டங்களும் இப்போது செயலிழந்து விட்டன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, பிவிதுரஹல உரிமைய, ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகள் இந்த பொது வேலை திட்டத்தில் கைகோர்த்துள்ளன. இதுகுறித்து தெளிவுபடுத்துவதற்கான விசேட ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பில் உள்ள அமாரி ஹோட்டலில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீர ஆகியோரும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் சஞ்சீவ எதிரிமானவும் கலந்து கொண்டனர். அத்துடன் பிவிதுரஹல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில, ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டு எதிர்க்கட்சிகளின் இந்த பொது வேலை திட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள தருணத்தில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைவது பாராட்டத்தக்கது. தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் உரையாற்றுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இதுகுறித்து கலந்துரையாடினேன். தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுக்கள் ஒரு இணக்கப்பாட்டை எட்டிய பின்னர் அவரும் எம்முடன் இந்த பொது மேடையில் இணைந்து கொள்வார் என்று தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவு வரும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 30% வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த விடயத்தை சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த சூழலால் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு
அழைத்து வர இருந்த 768 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பயணிகளின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவதும் முயற்சியின் ஒரு பகுதியாக மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 8% மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு செல்வதாக சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நெருக்கடி தொடருமானால் தற்போது ஈரானுக்கு அனுப்பப்படும் தேயிலை ஏற்றுமதியில் 35% மற்றொரு நாட்டிற்கு திசை திருப்புவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்கியதை அடுத்து இப்பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் எண்ணெய் நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகளும் இலக்கு வைக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான கார்க் தீவு மீதான தாக்குதல்களை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து ஈரானிய ராணுவம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் மீது சிறிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு நன்மை பயக்கும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் சாம்பல் மேடாக்கப்படும் என்று ஈரானின் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படும் நாடுகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் விநியோக கட்டமைப்புகள் இந்த தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் மூலமே முன்னெடுக்கின்றது. அத்துடன் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா இந்த தீவிலிருந்தே எண்ணெயை பெற்றுக் கொள்கின்றது. எனவே கார்க் தீவு மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கார்க் தீவு மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க படைகள் கார்க் தீவின் ராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய் ஏற்றுமதி மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஹார்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ அல்லது வேறு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தீயணைப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் தீயணைப்பு உதவியாளர் ஆகியோர் லஞ்சம் வாங்கும் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரி ஒருவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். திருகோணமலை பிரதான வீதியில் உள்ள தீயணைப்பு நிலைய அலுவலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் குறித்து ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 20,000 ரூபாவே லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் சூழ்நிலை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான இலங்கை இளநீர் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். துபாய் வர்த்தக மையம் வழியாக வாரத்திற்கு சுமார் 3,20,000 இளநீர் இலங்கையிலிருந்து சவுதி அரேபியா மற்றும் ஓமன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மத்திய கிழக்கு நாடுகளில் இலங்கை இளநீர்களுக்கு அதிக தேவை இருந்துள்ளது. இந்த நிலையில் போர் சூழ்நிலை காரணமாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதால் நாட்டிற்கான இளநீர் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். இளநீர் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் இளநீர் ஏற்றுமதியாளர்கள் உட்பட ஏராளமான மக்கள் தங்கள் வருமானத்தை இழந்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் தற்போது உள்ளூர் சந்தையில் ஒரு சிறிய இளநீர் ரூபாய் 180 முதல் 200 வரையிலும் ஒரு பெரிய இளநீர் 250க்கும் விற்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,020 வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 80.61 அமெரிக்க டாலர்களாக விற்பனையாகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வெள்ளியின் விலையும் சுமார் 4% வரை சரிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. அமெரிக்க டாலரின் பெறுமதி சர்வதேச சந்தையில் வலுவடைந்து வருவது மற்றும் பணவீக்கம் தொடர்பான கவலைகள் தங்கத்தின் விலையில் இந்த சரிவை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தினத்திற்கான தகவல்களின்படி 24 கேரட் தங்க பவுனொன்றின் விலை 4,06,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 22 கேரட் தங்க பவுனொன்றின் விலை 3,75,500 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மீளெழுச்சிக்காக $1 பில்லியன் ஒதுக்கீடு. மத்திய கிழக்கு முழுவதையும் கைப்பற்றி இஸ்ரேலை முற்றிலுமாக அழிக்கும் ஈரானின் திட்டம் ட்ரம்ப் அம்பலப்படுத்தும் தகவல். திடீரென கைகோர்த்த பிரதான கட்சிகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழங்கிய செய்தி.
மத்திய கிழக்கு நெருக்கடி, இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் கடும் வீழ்ச்சி. கார்த்தீவில் அமெரிக்கா தாக்குதல், ஈரான் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் திருகோணமலை தீயணைப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உட்பட 2 கைது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர், மற்றும் ஒரு பெருந்தகை வருமானத்தை இழக்கும் இலங்கை. இலங்கையில் தங்க விலையில் பதிவாகியுள்ள நிலவரம், சர்வதேச சந்தையில் தலைகீழ் மாற்றம். இத்துடன் தமிழ்விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.